அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 2:29 மணிக்கு பிறக்குது. சித்திரை புத்தாண்டோட முதல் நாள் அன்னைக்கு காலையில் கண் விழித்தவுடன் பூஜைக்குரிய தெய்வத்தையும் மங்கள பொருட்களையும் பார்க்கறதுனால வருடம் முழுவதும் வீட்டில் மங்களகரமாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகிழ்வான சிறப்பான ஆண்டு அமைவதற்கு புத்தாண்டு முதல் நாள் நைட்டு கணிக்காணுதலுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணணும், எந்த டைமில் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். புத்தாண்டுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு 10:29 மணிலேருந்து நல்ல நேரம் இருக்குது. அந்த டைமில் நம்ம பூஜைக்கு தேவையான தாம்பூலத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை தூங்கி எழுந்ததும் முழிக்கிற இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஹால் பூஜை அறையில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணலாம். தாம்பூலத்தட்டெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல கணிக்காணுதல் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்களோ அங்கே கீழே ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு சுத்தமான பட்டு துணி விரிச்சுக்கோங்க. அது மேலே கண்ணாடி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வாசனையில் பூ வச்சுட்டு வீட்டில் இருக்கிற செயின் ஏதாவது இருந்தால் போட்டு விட்டுக்கோங்க. அதோட 2 சைடும் விளக்கு வச்சுக்கோங்க. நம்ம காலையில் எழுந்ததும் இதில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடிக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி ஒரு பிளேட்டில் காயின்ஸ், பணம், நகையெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததான் மஞ்சள் குங்குமம் வாசனையுள்ள பூ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பணம், அதுக்கடுத்து தான் மஞ்சள் குங்குமம் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைக்கிறோம். நம்ம வைக்கிற பொருட்கள்லாம் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைங்க. அடுத்ததான் கணிக்காணுதலுக்காக கனிகள் தாம்பூலம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாம்பூலத்தட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு ரொம்ப முக்கியமான முக்கணிகள் வச்சுக்கலாம். முக்கணிகளில் மா, பலா, வாழை, இதில் எனக்கு பலா சொல்ல கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கிற பொருளை வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு நெல்லிக்கனி, ஒரு லெமன், இந்த 5 கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ அது உங்கள் வசதிக்கேற்ப வச்சுக்கோங்க. இது கூடவே ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். இந்த தாம்பூலத்திலேயே வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பூ வச்சுக்கோங்க. இப்போ கனிகள் தாம்பூலம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் வீட்டில் எப்போயுமே நவதானியம் நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக நவதானிய தாம்பூலம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாம்பூலத்தில் கண்ணுக்குட்டியோட பசு இருக்கிற மாதிரி ஒரு காமதேனு எடுத்துகிட்டு அதுக்கு பூ வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் பச்சரிசி, இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் ஏதாவது எடுத்துக்கோங்க. சிறுதானியங்களில் குதிரைவாளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. வீட்டில் எப்போயுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக பருப்பு வகைகள் கண்டிப்பாக வைக்கணும். நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பருப்பு விருப்பமோ அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸில் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பொருள் வைக்க விருப்பமோ அது வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் நிறசொம்பு தண்ணி எடுத்துகிட்டு அதில் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கணிக்காணுதலுக்கான ப்ரிப்ரேஷன்ஸை புத்தாண்டுக்கு முதல் நாள் நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு புத்தாண்டு அன்னைக்கு காலையில் வீட்டில் இருக்கிற மூத்த பெண்கள் புத்தாண்டை வரவேற்கிறது மிகவும் சிறப்பு. வீட்டில் இருக்கிற மூத்த பெண்கள் முதல்ல எழுந்து வந்து கண்ணாடி வழியாக இந்த மங்கள பொருட்கள்லாம் பார்த்துட்டு பூஜை அறையில் தெய்வத்தை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அடுத்து வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் எழுப்பிட்டு வந்து கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த கண்ணாடி வழியாக அவங்களையும் பார்க்க வைக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி வழியாக மங்கள பொருட்களில் பார்க்கும்போது கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு டபுள் மடங்காக அந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்குங்கிறது ஐதீகம். இந்த முறையில் நம்ம தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் போது வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், துரதிர்ஷ்டங்கள் குறைஞ்சு நேர்மறை எண்ணங்கள், லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். வீட்டில் எப்போதுமே நிம்மதி, மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கும். இந்த கணிக்காணுதல் நிகழ்ச்சியை புத்தாண்டு அன்னைக்கு பெரிய அளவில் பண்ண முடியலனாலும் சிறிய அளவிலையாவது வழிபாடு செஞ்சுட்டு காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு குலதெய்வத்துக்கிட்ட இந்த வருஷம் முழுவதும் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, சகல சௌபாக்கியங்களும் இந்த வீட்டில் இந்த வருடம் முழுவதும் நிறைஞ்சிருக்கணும்னு வேண்டிட்டு சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியமாக வச்சுக்கலாம். வைக்க முடியாதவங்க பால் இல்லை கற்கண்டு கூட நைவேத்தியமாக வச்சு பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மதிய உணவில் இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவப்பு, கசப்பு இதெல்லாம் சேர்ந்து அறுசுவை உணவாக தான் நம்ம மதிய உணவை ரெடி பண்ணணும். சாதாரணமாக விசேஷ நாட்கள் அன்னைக்கு நம்ம கசப்பில் உணவு பண்ண மாட்டோம். ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக கசப்பு சேர்த்துக்கணும். எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அறுசுவை உணவுகளோடு சேர்த்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சமைக்க சொல்லுவாங்க. காலையில் வீட்டில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் வீட்டில் இருக்கிறவங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இன்றைக்கி பண்ண இந்த கணிக்காணுதல் ப்ரிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.